ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு விக்கி மூவி வியூ. இன்னைக்கு நாம பார்க்க போற படம் ஸ்கைஃபை ஹாரரா ரிலீஸ் ஆயிருக்கிற பிரெடேட்டர் பேட்லேண்ட்ஸ் படத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு பிளானட்டை காட்டுறாங்க. அந்த பிளானட்ல வந்து பிரெடேட்டர்ஸ் மட்டும்தான் வசிச்சுட்டு இருக்காங்க. அந்த குரூப்ல வந்து பிரெடேட்டர்ஸோட நம்ம ஹீரோவோட அப்பா தான் அந்த கிளான் லீடரா இருக்கிறாரு. அவரு வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிர் பிளானட்ல இன்னொரு பிளானட்ல வந்து ஒரு காலிஷ் அப்படிங்கிற ஒரு கிரீச்சர் இருக்கு. அந்த கிரீச்சரை வந்து அதாவது அவருக்கு வந்து ரெண்டு பையன், அண்ணன் ஒருத்தன் தம்பி ஒருத்தன். தம்பி தான் ஹீரோ. அந்த காலிஷ் அப்படிங்கிற ஒரு கிரீச்சரை வந்து பிடிச்சி இங்க நம்ம பிளானட்டுக்கு கொண்டு வந்தாதான் வீரன், இல்லைன்னா அவன் வந்து வெத்து வெட்டு. அதனால நீ வந்து ஆரம்பத்துல நீ ட்ரை பண்ண, உன்னால அது பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஹீரோவை அசிங்கப்படுத்துறாங்க. ஹீரோவை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பா வந்து கொல்ல சொல்றாரு, அவங்க அண்ணனையே வந்து கொல்ல சொல்றாரு. அவங்க அண்ணன் வந்து ஹீரோ வந்து எப்படியோ அவங்க அப்பா கிட்ட இருந்து காப்பாத்தி, நீ வந்து அடுத்த பிளானட்டுக்கு வந்து டிராவல் பண்ணி அந்த காலிஷ் அப்படிங்கிற கிரீச்சரை வந்து கொள்ளு, இல்லைன்னா எப்படியும் பிடிச்சிட்டு வந்து இங்க சேர்த்திடு அப்படின்ட்டு அவன் வந்து தன்னோட உயிரை வந்து பணைய வச்சு ஹீரோவை வந்து காப்பாத்திடுறான். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோ வந்து அந்த பிளானட்டுக்கு வந்து டிராவல் பண்றாரு. ஏன்னா இந்த படம் முழுக்க முழுக்க ஒரு ஸ்கைஃபை படம். அதாவது என்னன்னா, இவங்க வந்து ஒரு 3000 வருஷம் வந்து அட்வான்ஸா இருக்காங்க எல்லா டெக்னாலஜிலையும் சரி. அதாவது ஒரு கத்தி, ஒரு வால், எந்த ஒரு விஷயத்துலையுமே அந்த வெஹிக்கிள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பிளானட் டு பிளானட் ஜெர்னி பண்ற அளவுக்கு ஒரு நார்மலா நம்ம வந்து பைக்ல வந்து பக்கத்து தெருவுக்கு போற மாதிரி அடுத்த பிளானட்டுக்கு வந்து போற அளவுக்கு அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்காங்க. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, ஹீரோ வந்து இன்னொரு பிளானட்டுக்கு போறாரு. அந்த பிளானட்லயும் பாத்தீங்கன்னா மனிதர்கள் யாருமே கிடையாது. இது வந்து பூமி சம்பந்தப்பட்ட ஒரு கதையே கிடையாது. முழுக்க முழுக்க இது வந்து வளிமண்டலத்துல இருக்கிற ஒவ்வொரு பிளானட்ல, மொத்தம் 2 பிளானட்ல நடக்கிற கதை தான். இந்த படத்துல குறிப்பிட்ட ஒரு 5 கேரக்டர் தான் இருக்கு. ஹீரோவோட அப்பா, அண்ணன், அண்ட் என்னன்னா இன்னொரு ஒரு கேரக்டர் வந்து என்னன்னா ஒரு டெஷா அப்படிங்கிற ஒரு கேரக்டர், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா காலிஷ் அப்படிங்கிற ஒரு 5 கேரக்டர் தான் இருக்கு. இந்த 5 கேரக்டர் தான் மொத்த கதையுமே. அதுக்கப்புறம் என்னாவது, ஹீரோ வந்து அந்த பிளானட்டுக்கு போய் அந்த காலிஷ் அப்படிங்கிற வந்து கிரீச்சரை வந்து பிடிச்சாரா, பிடிச்சிட்டு அவங்க பிளானட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தாரா அப்படிங்கிறது தான் மொத்த படத்தோட கதையே. இந்த படம் வந்து வழக்கமான ஒரு ப்ரெடேட்டர் படமா போச்சு. அதாவது பாத்தீங்கன்னா ப்ரெடேட்டர் ஃபர்ஸ்ட் படத்தை தவிர மீதி இது வந்து பாத்தீங்கன்னா இது 9வது படமா வந்து வந்திருக்குது. ஆரம்பத்துல வந்த ஃபர்ஸ்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா அர்னால்டு நடிச்சிருப்பாரு. அந்த ப்ரெடேட்டர் படத்தை வந்து இன்னும் எந்த ப்ரெடேட்டர் பிரான்சைஸையுமே டச் பண்ணல. ஏன்னா அந்த காலத்திலேயே டெக்னாலஜி வளராதப்பவே அவ்வளோ வந்து சூப்பரா ஒரு விறுவிறுப்பா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த பூமிக்கு வந்து அது செய்யற அட்டகாசம், அதை வந்து அர்னால்டு வந்து கிளைமேக்ஸ்ல எப்படியெல்லாம் வந்து பிளான் பண்ணி கண்ணி வச்சு கொள்ளுவார் அப்படிங்கிறது வந்து அவ்வளோ அருமையா இருக்கும். இப்போ டெக்னாலஜி இவ்வளோ வளர்ந்துமே எதுவுமே வந்து ஒரு விறுவிறுப்பே இல்லை இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா. எல்லாமே எதிர்பார்த்த மாதிரியே அடுத்தடுத்த சீனுக்கு என்னென்ன நடக்கும் அந்த மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. மற்றபடி ஓரளவுக்கு டெக்னிக்கலான விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு ரசிக்கும்படியா இருந்தாலும், கதை வந்து இது வந்து பாத்தீங்கன்னா ஒன் டைம் வாட்சபிள் மூவியா போயிருச்சு. கடைசியா வந்து கிளைமேக்ஸ்ல வந்து அவர் நினைச்ச மாதிரி அந்த காலிஷ் அப்படிங்கிறத வந்து கொண்டு இது பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து என்ன ஆகுறாருன்னா, அந்த கிளானுக்கு வந்து லீடர் ஆறாரு. அதுக்கப்புறம் என்னன்னா, அடுத்த ஒரு பார்ட்டுக்கு வந்து லீடு கொடுத்துட்டு அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மாவை வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த இது வருமாட்டம் தான் இருக்குது. மற்றபடி இந்த படம் வந்து எதிர்பார்ப்பை பூர்த்தி பண்ணுச்சா அப்படின்னு நீங்க வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து எதிர்பார்ப்பை வந்து கொஞ்சம் பூர்த்தி பண்ணாத மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எனக்கு வந்து எப்பயுமே இந்த ஃபர்ஸ்ட் ப்ரெடேட்டர் படம் வந்து வந்ததுலேருந்து அந்த படத்தை வச்சு எல்லா பிரான்ச்சைஸையுமே நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த படத்தை தான் கம்பேர் பண்ணுவேன். இது வந்து 9வது படமா வந்திருக்குது. இது வரைக்கும் இந்த 8 பிரான்ச்சைஸையுமே அந்த ஃபர்ஸ்ட் பிரான்ச்சைஸை வந்து கம்ப்ளீட்டே பண்ணலை. இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, பார்ப்போம். இது வந்து ஒரு ஓகே ரகமான படம் தான். நீங்கள் வந்து தேட்டரில் தாராளமாக ஒன் டைம் நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு படத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.